பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் ஐயா உங்களுக்கும் வணக்கம். நேற்று தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதாவது மெட்ரோ கிராண்ட் சிட்டில நீர் ஓடைகள், கிணறுகள், கோயில் நிலம் ஆக்கிரமிச்சிருக்குது. மெட்ரோ கிராண்ட் சிட்டில கள ஆய்வு பண்ணணும்ட்டு. ஆனா பார்த்தா இன்னைக்கு ஏற்கனவே வீடு புகுந்து அடிச்ச ரவுடிங்க இன்னைக்கு திரும்பி ரவுடித்தனம் பண்றாங்க. நான் 100க்கு போன் பண்ண உடனே 100க்கு போன் பண்ண 100 வரும்போது எப்படி உடனே எஸ்கேப் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல இருந்தே தெரியலையா குன்றத்தூர் காவல் நிலையமும் அந்த ரவுடிங்களும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு தெரியலையா? ஐயா அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. முன்ஜாமீன் எப்படி கொடுப்பாங்க? அதாவது பாதிக்கப்பட்ட எங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு ஒரு முன்ஜாமீன் கொடுத்து முன்ஜாமீன் பெட்டின்னு வீட்டாண்ட இப்படி அமகலம் பண்ணும் போது காவல்துறை அவங்க முன்ஜாமீனை கேன்சல் பண்ணாம வேடிக்கை தான் பாக்குது. அதாவது இது நான் தான் சொல்றேன்னு பல கோடி ரூபாய் இருக்குதுனால முன்னாடி நான் கொஞ்ச நாளா போடாதது காரணமே ரவுடிங்க வீடு புகுந்து அடிச்சதுனால இந்த காவல் நிலையத்திலே எஃப்ஐஆர் போடல. ஒரு மாசம் நான் அலைஞ்சி திரிஞ்சு ஸ்ரீபெரும்புத்தூர் கோர்ட்ல நேரா போய் நின்று சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துதான் எஃப்ஐஆர் போட்டது. ஆனா இப்பயும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவா தான் அந்த குன்றத்தூர் காவல் நிலையமே செயல்படுது. இந்த ரவுடியில முக்கியமான ரவுடிங்க பார்த்தா கேரளாவை பூர்வீகமா கொண்டவங்க. கேரளாவில் உள்ள ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்க மெட்ராஸ்ல இப்போ பக்கத்துல இருக்கிற கிணத்துல ஊடு கட்டுறது கேரளாக்காரு. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கேங், ஒரு கிணத்தை மூடி கட்டிட்டு பொதுமக்களுக்கு வித்துறது. நேற்று வீடியோ போட்டதுல ஒரு கிணறு தானே பார்த்தோன்னு எல்லா கிணறு எடுத்த உடனே திரும்பி அதே ரவுடிங்க வர ஆரம்பிக்கிறாங்க. 100க்கு போன் பண்ணும்போது இங்க அரவுரா இருக்கும் போது காவல் அதிகாரிங்க ஏற்கனவே வரவங்களுக்கு தெரியும் வீட்டு அட்ரஸ். தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துன்னு எனக்கு தெரியாது நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா நாங்க கூட்டு வரும்போது அவருக்கு எஸ்கேப் ஆகுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? காவலர் கூட்டோட தான் அவர் வந்துகிறாரு, அமக்கலம் பண்றது. இப்போ ஒரு வழக்கு இருக்கு, வீடு புகுந்து பொம்பளை பசங்களை தாக்குற வழக்கு. அதாவது சினிமா பாணியில என்னன்னா, இப்போ சினிமா பாணியில வீட்டுக்குள்ள வச்சு கத்தியை வச்சு காட்டி வழக்க வாபஸ் வாங்குற மாதிரி இவங்க குழந்தையும் போட்டு அடிச்சு வழக்க வாபஸ் வாங்கன்னு சொல்றாங்க. நான் ஸ்டேஷன்ல கொடுக்கும் போது எல்லாருமே பார்த்தாலே அப்படி பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல. என்ன கொடுமைன்னா எல்லாருமே ஊரை விட்டு போயிடுங்க, அவங்க பெரிய ரவுடி. இது என்ன இது? தமிழ்நாட்டுல பிறந்து கேரளால இருந்து ஒரு கிணத்துல வீடு கட்டுவாராம். எல்லாரும் இவருக்கு பயந்துன்னு ஊரை விட்டு போயிடணுமா? முதலமைச்சர் ஐயா அதாவது முன்ஜாமீன் நிபந்தனை ஜாமீன்ல தான் இவர் வந்திருக்கிறார். ஒரு ஜாமீன் வாங்கிட்டு இவ்வளவு செய்யறானா? நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் சொல்றேன். நீர் ஓடைகளும் கிணறுங்களும் மீட்டு எடுக்கதானே சொல்றேன். கோயில் சொத்தை ஜனங்களுக்கு கொடுக்கதான் சொல்றேன். கோயில் சொத்து யாருது? சாமி இது. அது முறையா ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், மருத்துவமனை அந்த மாதிரி கட்டணும்னு தானே நான் சொல்றேன். அதை நீ மனையா போட்டு எத்தனை கோடி தான் சம்பாதிப்பீங்க? எவ்வளவுதான் சம்பாதிப்பீங்க? முதலமைச்சர் ஐயா நீங்க பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி இப்போ அதிகப்படியான பாதுகாப்பு தரீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதாவது இங்க வெளிமாநிலத்துல இருந்து வரவங்களையும் கொஞ்சம் அவங்களோட ஐடி கார்டு, இவங்க என்னென்ன பண்ணாங்க, ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது? இப்போ இவருடைய கேரளாக்காரங்களே இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமா கேட்டா ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் இங்க அந்த தப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெயின் அக்யூஸ்ட் பி வினோத்குமார் ஜாமீன்ல இருந்து வந்த பிறகும் நான் 100க்கு ஒரு 20 வாட்டிக்கு மேல போன் பண்ணியிருப்போம். அந்த பதிவு நம்பரும் வச்சிருக்கோம். கொடுங்க. இந்த மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் ஐயா காப்பாற்றி விடுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் காப்பாத்தாதீங்க. முதலமைச்சர் ஐயா ஆட்சி மாறும், நல்ல ஆட்சி வரும், அம்மாவுக்கு அப்புறம் எப்படியாவது நமக்கு நல்ல ஆட்சி வரும் என்ற வேண்டிய இதுல தமிழ் மக்கள்லயும் நானும் ஒருத்தன். சாமி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு காட்டிடுச்சு. பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நல்ல பாதுகாப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செய்து இங்க வர அக்யூஸ்டுங்களும் சரி, இந்த எஃப்ஐஆர் போட்ட அக்யூஸ்டுங்களும் சரி, உடனே நீங்க ஜாமீனை ரத்து பண்ணணும் ஐயா. அவங்க மேல உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. ஐயா தினந்தோறும் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால யாரு முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க தான் காரணமா இருக்கு. பாத்தீங்கன்னா பி வினோத்குமாரும் அவங்க குடும்பமும் சார்ந்தது தான். இவங்க கேரளாவை பூர்வீகமா கொண்டவங்க. அண்ணன் ரொம்ப மோசமான ரவுடி. இளங்கோ ஒருத்தர் இவர் ஃப்ரெண்டு, நெருங்கிய தோலை. இவர் தான் கூலிப்படையை இட்டுன்னு வருது, ரவுடிங்களா இட்டுன்னு வருது. அதுவும் வெவ்வேறு ரவுடியா. இவருக்கு முக்கிய பலமா இவங்களுக்கு எல்லாம் கூட்டாளியா பின்னாடி இருந்து செயல்படுவர் தான் டிவி சரவணன், கோயில் அறங்காவலர். 10ன்னு 65 ஏக்கரா போட்டவர் தான் பின்னாடி இருந்து இன்னொரு ஆளும் செயல்படுகிறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் எங்களுக்கும் சரி எங்க குழந்தைக்கு எது நடந்தாலும் இவங்க தான் முக்கிய காரணமே, முக்கிய குற்றவாளி இவங்க அனைவரும். நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குதுன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஜாமீன் வாங்கின பிறகு வீட்டாண்ட வரக்கூடாது, அதுதான் சட்டம். ஆனா இந்த சட்டம் எல்லாம் குன்றத்தூர் காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சும் குற்றவாளிக்கு துணையா செயல்படுகிறாங்க. இனிமேல் எங்க வீட்டாண்ட எந்த ரவுடியும் குழந்தைகளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, எங்களையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது.
ஐயா, இரு கை கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா, தயவு செய்து இதுக்கு உடனே நீங்க தான் ஐயா நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும்.